10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு அவர்களின் தகுதி அடிப்படையில் பணி வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2023 தகுதி தேர்வை அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் தகுதி அடிப்படையில் 410 ஆசிரியர்களுக்கு பணி தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இது என்ன வழக்கு? இப்போ நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்திய அரசு கொண்டு வந்த இந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்த பணி நியமனத்துக்காக ஆசிரியர்கள் ஒரு 10 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். இந்நிலையில தான் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த அந்த நடைமுறையை மாற்றி போட்டி தேர்வு மூலமா அந்த ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என 2018ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க கோரி சுமார் 410 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறையை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டின் முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கு விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர அதற்கு முந்தைய காலத்தில் துவக்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.